Hi friends, welcome back to my channel Savvy Learner. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சியில் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதா. ஸோ இது மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட் எப்படி போடணுன்றதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார்மேட்டில் எப்படி போடணும், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு அந்த பர்சனோட பேர் எழுதணும். ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு அந்த வருஷம் எண்டிங் அப்படின்னு அது கொஸ்டினில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கொஸ்டினில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து கிரெடிட் சைட், இது வந்து டெபிட் சைடு. இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு. ஸோ இந்த டெபிட் சைடை நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னா ஒன்று வந்து ரெசிப்ட்ஸ், இன்னொன்று வந்து பேமெண்ட். ஸோ ரெசிப்ட்ஸுக்கு நான் ஆல்ரெடி 2 சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் உங்களுக்கு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ரெவென்யூ ரெசிப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்னா என்னென்னு தெரியும். அதே மாதிரி ரெவென்யூ பேமெண்ட் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட்னா என்னென்னு தெரியும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்னா எப்படி நம்ம ஓப்பனிங் போடணும் அப்படின்னு. டூ பேலன்ஸ் ப்ராட் டவுனில் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஸோ இதுதான் நம்ம இந்த பக்கம் போடணும். ஸோ இதுவுமே ஏன் போடணும் அப்படின்றதையுமே அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு டெபிட் சைட் பார்த்தலாம். டெபிட் சைடில் ஃபஸ்ட்டு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திருப்பி எவ்ரி மந்த் நம்ம பண்ணுறது தான் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ஸோ என்னென்ன வரும், சப்ஸ்கிரிப்ஷன், என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது புது மெம்பர்ஸ் யாராக வந்தால் அவங்களுக்கு நம்ம பண்ணுறது. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட். ஜென்ரல் டொனேஷனாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிராண்ட் அண்ட் எய்ட், கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஏதாவது ஃபண்டு வந்துச்சு அப்படின்னா. சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர், சேல் ஆஃப் ஓல்டு மிஷினரி, சேல் ஆஃப் ஓல்டு newspaper, interest on investment, dividend, locus rent receipt, revenue received, sundry receipt. ஸோ இது எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸஸில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியான டேர்ம்ஸாக தான் இருக்குது. அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் சைடு பார்த்துலாம். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் பார்த்தோம், இப்போ ரெவென்யூ பேமெண்ட் சைடு பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன்ல எப்படி வந்து பேங்க் ஓவர் டிராஃப்டே நம்ம இந்த பக்கம் போடுறது அப்படின்றதையுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஓவர் டிராஃப்ட்னு வந்துருந்துச்சுன்னா பேங்க்கில் கிரெடிட் சைடு கிரெடிட்னு போட்டு வந்துருந்துச்சு, சம்மில் வந்துருந்துச்சுன்னா நம்ம பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ பேங்க்கோட காலம் நம்ம இந்த பக்கம் போடுவோம். அப்போ கேஷுக்கு வந்து டெபிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த பக்கம் போடுவோம். அதுதான் ரெவென்யூ பேமெண்ட். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, சேலரி, ரெண்ட் பெய்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், போஸ்டேஜ், ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், டெலிஃபோன் சார்ஜஸ், என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆடிட் ஃபீஸ், ரிப்பேர்ஸ், அப்கீப்பிங் ஆஃப் கிரவுண்ட். ஸோ அந்த கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே இங்கே வரும். நெக்ஸ்ட்டு கன்வீனியன்ஸ் அலவன்சஸ், நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் பீரியாடிக், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், கார்டனிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே ரெவென்யூ பேமெண்ட்ஸ். ஸோ அந்த பேமெண்ட்டில் இன்னொரு என்ட்ரி சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். ஸோ லைஃப் மெம்பர்ஷிப்னால் எவ்ரி இயர் ஒரு அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபீஸ் தருவாங்க, அதாவது ஒரு ஃபண்டு மாதிரி தருவாங்க. அவங்க வந்து மெம்பர்ஸாக இருக்கணும். லைஃப் மெம்பர்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீஸ் வரும். ஸோ இது வந்து எப்பயாச்சும் நடக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம ரெவென்யூ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் பர்பஸுமே எப்பயாச்சும் தான் நடக்கும். அதாவது ஸ்பெசிஃபிக் பர்பஸ்னால் சில ஈவெண்ட்டுக்காக, சில ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்காக, அக்கேஷனுக்காக. ஸோ அதுக்கு எல்லாமே ஸ்பெசிஃபையாக அவங்க வந்து ஃபண்டு தரது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். அது வந்து இங்கே போடுவாங்க. லெக்ரிசி அப்படின்றது என்னென்னா சில மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் அவங்களோட ஒரு இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சொத்து எல்லாமே பிரித்து தருவாங்க. ஸோ அப்போது சில மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த அசெட்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த அசோசியேஷனுக்கு தருவாங்கள்ல. ஸோ அதை தான் வந்து லெக்ரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லிங்காக வந்து அவங்களோட வில்லுன்றதுன்னா சொத்து, அந்த சொத்தை அசோசியேஷனுக்காக எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏதாவது என்டோர்மெண்ட் ஃபண்டு, நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிப்ட் ஃபார் பர்பஸ், ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆர் ஃபண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த டேர்ம்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பனிங் எந்த பக்கம் பார்த்தோம், பேங்க் ஓவர் டிராஃப்டோட ஓப்பனிங். ஸோ அதோட க்ளோசிங் ஆப்போசிட் டு பேலன்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ இந்த ஓப்பனிங் பேங்க் ஓவர் டிராஃப்ட் வரலன்னா நம்ம நார்மலாக எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் இப்படி இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் பேங்க்குன்னு கொடுத்து அது கிரெடிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த பக்கம் போடணும். கேபிட்டல் பேமெண்ட்,
நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பேமெண்ட்னா என்னென்ன வாங்குகிறோம், ஃபிக்ஸ்ட் அசெட் வாங்குகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குகிறோம், ஏதாவது லோன்ஸ் பே பண்ண வேண்டியது லோன்ஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி க்ளோசிங் எங்கே போடுவோம்னா இந்த பக்கம் பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்ட் தனியாக, கேஷ் அட் பேங்க் தனியாக போட்டு இந்த மாதிரி டோட்டல் போட்டு இந்த பக்கம் நம்ம போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் டேலி பண்ணணும். ஸோ இதுதான் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் எப்படி போடணும் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். நம்ம இதில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சம்ஸு. ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப்போட அக்கௌண்ட்ஸ் எப்படி நம்ம போடணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் எந்த பக்கம் வரும், டெபிட் சைடில் வரும். சேலரி பெய்ட் கிரெடிட் சைட். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னா, ஸோ அது கேபிட்டல் அப்படி, அதனால அது டெபிட். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ ரிசீவ்டுன்னு வந்திருக்கா, ஸோ அது நம்ம டெபிட்னே போட்டுக்கலாம். ரெண்ட் ரிசீவ்டு. நெக்ஸ்ட்டு பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ், ஸோ அது உங்களுக்கு கிரெடிட் சைட். லாக்கர் ரெண்ட் டெபிட். நெக்ஸ்ட்டு வந்து டோர்னமெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அது டெபிட். ஸோ ரெசிப்டில் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் கிரெடிட். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்ட் அது வந்து கிரெடிட். ஸோ இது நம்ம எது கிரெடிட் டெபிட்னு பார்த்தோம். ஸோ அந்த சம்மை நம்ம எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதேமாதிரி இந்த புக்ஸ் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018 போட்டு கிரெடிட் அண்ட் டெபிட். ரெசிப்ட்ஸு ரெண்டு அக்கௌண்ட், அதாவது டோட்டல் இந்த பக்கம் போட்டு இங்கே நான் வெளியில் வந்து அந்த அவுட்டர் டோட்டல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் டோ பேலன்ஸ் brought down அமௌண்ட் எவ்வளோ 4000. ஸோ இந்த இடத்துல வெறும் கேஷ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நம்ம பேங்க்னால போட வேண்டாம். ஸோ 4000. ஸோ அதே மாதிரி வேறு என்ன ரெசிப்ட்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி. ஸோ சேலரி பெய்டு எவ்வளோ 3000. நெக்ஸ்ட் வந்து லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். received fees received எவ்வளோ 10,000. next subscription 15,000. to rent received 2,000. next thing என்ன இருக்கு, paid for printing charges. so by printing charges 2,500. next lockers rent received. so இந்த பக்கம் தான் வரும். so lockers rent received எவ்வளோ 1000. next tournament receipts next thing tournament expenses next investment வாங்கிருக்கோம். எவ்வளோ 25,000. ஸோ இந்த பக்கம் நான் டேலி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் நான் டோட்டல் பண்ணிட்டேன், எனக்கு டோட்டல் பண்ணப்போ 46,000 வந்துச்சு. ஸோ இந்த பக்கம் நான் டோட்டல் பண்ணும்போது 41,000. ஸோ அப்போது பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ். ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவாக தான் வருது, அதாவது இந்த பக்கம் தான் உங்களுக்கு கேஷ் வருது, அப்போது பாசிட்டிவ் தான். அப்போ 46 - 41 உங்களுக்கு எவ்வளோ 5,000. ஸோ அப்போ இந்த இடத்துல 5,000 போட்டு திருப்பி நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,000 வரும். ஸோ இப்படி தான் நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் நம்ம சம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸோட ஃப்ரம் தி followings given information below prepare receipts and payment account of MMM for the year ended 31/12/2018. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த பக்கம் பர்டிகுலர்ஸ் ரெண்டு பக்கமும் பர்டிகுலர்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ நான் அப்படியே நான் சொல்ல அது டெபிட்டா கிரெடிட்டான்னு நம்ம பார்த்துடலாம். டெப்ரிசியேஷன்ஸ் ஆன் ஃபர்னிச்சர். டெப்ரிசியேஷன் அப்படின்றது நான் கேஷ் ஐட்டம்ஸ். ஸோ இது நான் கேஷ் ஐட்டம்ஸ்.
இது வரக்கூடாது. ஸோ இதையும் ஏன் வரக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டரில் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த என்ட்ரி வராது. ஸோ இந்த இடத்துல நமக்கு எது மிஸ்ஸிங்னா பேங்க் பேலன்ஸ் தான் மிஸ்ஸிங். ஸோ அது எப்படி போடணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு to balance brought down cash. ஸோ கேஷ் எவ்வளோ நமக்கு இங்கே 2000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பேங்க். ஸோ பேங்க் 3000. இது ரெண்டு டோட்டல் பண்ண நமக்கு எவ்வளோ வரும் 5000. இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். அப்போது டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர்னு போட்டு எவ்வளோ 500. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட் பை ஸ்டேஷ்னரி. ஸோ பை ஸ்டேஷ்னரின்னு எவ்வளோ போகணும் 6000. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆடிட் ஃபீஸ் பை ஆடிட் ஃபீஸ் எவ்வளோ நமக்கு 2000. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்ட். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு போட்டு அதோட அமௌண்ட் போடும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ 3000. நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி சார்ஜஸ். ஸோ பை சன்ட்ரி சார்ஜஸ் எவ்வளோ 6000. நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் கிவன். ஸோ பை ஸ்காலர்ஷிப் கிவன் போட்டு 2000. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 2000. நெக்ஸ்ட்டு ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அப்போ நம்ம இங்கே ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட். ஸோ இந்த பக்கம் தான் வரும். டு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளோனா 8500. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட். ஃபர்னிச்சர் எவ்வளோ 6000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் நியூஸ் பேப்பர் பை பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் 700. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் வராது. நெக்ஸ்ட்டு கேஷ் பேலன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எதாவது என்ட்ரி இருக்குன்னா இது இருக்குது கன்வீனியன்ஸ் பெய்டு. ஸோ கன்வீனியன்ஸ்னால் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1000. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் தான். ஸோ சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ அது எவ்வளோ 4000. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது கேஷ் பேலன்ஸ் தான் இருக்குது. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் எவ்வளோ அமௌண்ட்டு 2500. ஸோ இது உங்களுக்கு நான் டோட்டல் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ எனக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 27700 அப்படின்னு வருது. பட் இந்த பக்கம் நான் டோட்டல் பண்ணி பார்த்தா எனக்கு 23000 தான் வருது. அப்போ என்ன ஆகுது நமக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆகுது. அதாவது இந்த சைடு விட இந்த சைடு தான் நமக்கு கம்மியாக வருது. ஸோ மோஸ்ட்டாக வந்து டெபிட் சைடு தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். பேமெண்ட் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது கேஷும் பேங்க்கும் ப்ளஸில் நமக்கு டெபிட்டில் கிடைக்கும். இப்போ வந்து கிரெடிட்ஸ் இந்த பக்கம் தான் நமக்கு கம்மியாக இருக்க. அப்போ எப்படி போடணும்னா டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போகணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா 4700. ஸோ 4700 போட்டு நான் டேலி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இன்னும் 2-3 சம்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி போடணும் அப்படின்றது தான். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.